வணக்கம் கடலோசை நண்பர்களே. ஆமா வருதா நம்ம இது? சேனலை பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. இது வருதான்னு கேக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து பீச்சோவில் வீசுறதுக்காக வேண்டி பார்க்கில் நின்றுக்கிட்டு நிற்கிறோம். ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாம் கடல் அந்த தெரியவாருங்கல்ல அங்கே. அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாகவே பாருது பறவைன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரே சமமான தரையில் மட்டும்தான் பீச்சோவில் வீச முடியும். அந்த சமமான தரைக்கு வந்து அந்த மீன் வரும்போது நம்ம வீசணும், அந்த மீனை துரத்திக்கிட்டே போகணும். இப்போ மீன் பார்த்துக்கிட்டு நாங்கள் நிற்கிறோம். மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நிற்போம். பார்ப்போம் மீன் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்டா இந்த இந்த சமயத்தில் வந்து மீன் நிறையாவே வரும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மீனை பார்த்துக்கிட்டு மாமா நிற்கிறாங்க, பீச்சோல தோலில் போட்டு நிற்கிறா பாருங்கள். டக்குன்னு மீன் வந்தோன்னே எடுத்துக்கிட்டு ஓடணும். மீனை பார்த்துட்டோம்டா ஓடி அதை மீனை மறைச்சா அது போகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வீசிடணும். நம்ம பார்த்துக்கிட்டு நிற்போம். இருக்கிறாங்க, நீங்கள் பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், செக் பண்ணுவோம். பார்ப்போம் மீன் வருதான்னு பார்ப்போம். நிற்கிறான், வெயிட் பண்ணிவிட்டு நிற்கிறான். வெயிட் பண்ணி நிற்கிறான். மீனை பார்க்குறான். மீனை பார்த்து நிற்கிறான். ஓடணும், ஏன்டா ரொம்ப தூரத்தில் வந்து மீன் நிற்கி, நம்மளும் அது தோதா ஓடணும். கேமரா கொண்டுக்கிட்டு பின்னாடியே பார்ப்போம். இப்போ மீன் வந்துருச்சு. ஓடுவோம். கேமரா தூக்கிட்டு எடுத்துகிட்டு போவோம். வெறும் கல், நடக்க முடியாது. இதுக்குள்ளே கால் உள்ளே எதுக்குள்ளாச்சும் புதஞ்சிக்கிறோம். பார்த்து தான் நடந்து உள்ளே போகணும். கேமரா கொண்டுகிட்டால் தண்ணி கீழே விழுந்துருவோம். கேமரா எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும். மீன் வீசிட்டாங்க. நம்ம மீன் வீசியாச்சு. இந்த பாருங்கள் வலையில எல்லாம் மீன் கிடக்கு. இந்த பாருங்கள் மீன் கிடக்கு பாருங்கள். இல்லை மாட்டிடுச்சு, நிறையா மீன் மாட்டிடுச்சு. ஃபுல்லாக எல்லா மீனும் அடப்பட்டுருச்சு. எல்லா மீனும் அடப்பட்டு உள்ளே கிடக்கு. அந்த கிடக்கு பாருங்கள் மீன் ஃபுல்லாக. அந்த பாருங்கள், அந்த கிடக்கு பாருங்கள். மீன் நிறையா கிடக்கு, நிறையா மாட்டிடுச்சு. இந்த மீனை புறத்தி எடுப்போம், வலையை தூக்கி பார்ப்போம் எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பீச்சோவில் வீசுறதுக்குலாம் ஒரு திறமை வேணும். நம்ம அதுக்குள்ளே மீன் வர்றதுக்குள்ளே ஓடி போய் வீசுறதுக்கு பார்க்கணும். அந்த இடத்த கனெக்ட் பண்ணி தான் வீச முடியும். கல் மேடும் தாகமாக இருந்தால் மீன் பூரா பொத்துக்கிட்டு போயிடும். சமமான தரையில் வச்சு வீசணும் மீன் ஒடியாடும் போது. வீசியாச்சு. இங்கே பாருங்கள், உள்ள மீன் நிறைய கிடக்கு. மீன் கிடக்கு பாருங்கள். அந்த பாருங்கள், பெரிய பெரிய மீனத்தான் இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது. அரைக்கில் போட்டு எல்லாத்தையும் அள்ளுவோம். என்னது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அவன் வரணுமே. வாங்க முடியாது. அப்போ சிம் கார்டு என்னாச்சு? இந்த பின்னால் வந்து போகும். எல்லாத்தையும் எடுப்போம். எங்கள் வீட்டில் எதுவும் கிடக்கான்னு பாரு. கரைக்கில் தான் போவோம். அப்படியே பாட்டு போவோம். வா. கடையில் இருக்க எல்லாமே கரையில் வண்டி வச்சு எடுப்போம். எடுத்துட்டியா எல்லாத்தையும்? மொத்தமாக அடை பாதி போயிடுச்சா? எதுவும் கிடக்கான்னு வந்து கிடக்கு. கொண்டா. போட்டுறாத, வந்துடுறேன். Да, எடுத்தாச்சு.
இது பெருசாகிட்டும் சிறையாக போகிறது. இது பாலை மீன் நிறையா வகை இருக்குது. ஆமாம், எக்கச்சக்கமாக இருக்குது. அவளி மீன் சொல்லுவாங்க, பாலை மீன், சிறையா, இன்னும் நிறையா இருக்குது வகையா. பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் எல்லாமே. அந்த ஒரு மீன் கிடக்கிற வலையில் இருக்கு. கலர் தான் அடிச்சுது. ஆமாம், உள்ளே வச்சுட்டு அப்புறம் எடுத்து இல்லை கலப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். பிராந்து அடிச்சுட்டு போயிடும். தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா அது பாட்டில் இருக்கும். எவ்வளோ நேரம் வருங்க அப்படி இருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் கொண்டு விற்றுருவோம்ல. எப்படி போவோம்? கொண்டு விற்றுட்டு வந்துடுவோம் மாயத்தில். அது கிலோ எவ்வளோ போகும்? இது கிலோ 300 அந்த ரேஞ்சில் போவோம். ஒரு கிலோக்கு என்ன ஒரு 5 மீன் வருமா? இந்த இது கட்டி 3 கிலோட்ட வரும். அப்படி வேணும்னா ஒரு விலையை கொடுத்து எடுங்க. பாட்டியை மாட்ட கேட்டுக்கிறேன். மீனை பற்றி எதுவும் தெரியாது. உங்க அத்தை தானே? நான் லட்சுமி அம்மா. அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஒரு விலையை வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதானே முடிஞ்சு. சரி வாங்க, சரி. பாலை மீன் இது பெருசாக இருக்கும். பாலை மீன் முள் நிறையா இருக்கும். அதுலெல்லாம் முள் எதுவுமே இருக்காது. இந்த மீனெல்லாம் முள் இருக்காது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் பெருசாக வரும். 4 கிலோ 5 கிலோ அந்த சைஸுக்கு போகும். ரொட்டை மோட்டு மீன்களாக வரும். மீன் வரதான்னு பாரு, டக்குன்னு கழிச்சு விடு.